படத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நியாயம் முக்கியமா விசுவாசம் முக்கியமா, இது பெருசா அது பெருசா? நியாயத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதை. நீங்க யார் பக்கம் சார், நியாயமா விசுவாசம்? 4 படங்களுமே தனுஷ் சார் செஞ்சது தான் எனக்கு. ஹலோ சார், வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி சூரிய வந்து விடுதலையில ஒரு ஹீரோவா பார்த்துட்டாங்க. சூப்பரா ஒரு விஷயத்த அவர் கேரி பண்ணிட்டு போறாரு அப்படின்ற ஒன்று செட் பண்ணிட்டாரு சூரி. ஆனா அவர் அடுத்த படத்துலயுமே ஹீரோவா கேரி பண்றது, அடுத்த படத்துக்கும் அவரை கடத்துறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்துல அவர் வந்த விஷயங்கள்லாம் வேற, அது கேப்டன் இருந்தார். இன்னொரு படத்துலயுமே அவர் ஹீரோன்னு இடத்துல பேர் வாங்கியிருக்காருல, அதை கேரி ஃபார்வர்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம். உங்களுடைய முதல் படத்துல இருந்தே சேலஞ்ச் இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா என்னன்னு தெரியல. ஏன்னா எதிர்நீச்சல்ல சிவகார்த்திகேயனை வந்து நீங்க கொண்டு வந்தது, அதே மாதிரி தனுஷ் சார் கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ண விஷயங்கள் அதுல நீங்க எடுத்துருத்தது. ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிஷியன், அதெல்லாம் நாங்க பார்த்தோம். இன்னொரு படத்துல வந்து ஒரு ஜாலியான பையன், பல விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு படத்துல. ஸோ அப்படி ஒரு நடிகரை வந்து இன்னொரு படத்துல அப்படியே அதை சஸ்டெயின் பண்ண வைக்கிறது, கடத்துறதுன்றது வந்து சேலஞ்சிங். பர்டிகுலர்லி சூரிய வச்சு கருடு. என்ன ஒரு தைரியம், எங்கிருந்து வந்த அந்த ஃபோர்ஸ்? அது இல்ல தைரியம் இல்லை, இதுதானே நம்மளோட லைஃபே அப்படிதானே, இதுதானே ஒர்க் நேச்சரே அப்படிதானே. அதை தாண்டி சூரி சாருமே ப்ரொடியூசரும் தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க தான் என்னை இது பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க. அப்படின்னும் போது அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து இப்படி விஷயங்கள் நடந்துச்சு. சூரி சார் ரொம்ப கான்சியஸாக இருந்தார், ஒரு கதையினுடைய நாயகனாகவே நான் இருக்கணும், எந்த இடத்துலையும் ஒரு கதாநாயகன் அப்படின்ற மாதிரியான இதுக்குள்ள அவர் போக விரும்பல இந்த ஸ்டேஜில் அப்படின்றது அவர் பேசும்போதே தெரிஞ்சது. கதையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அமைஞ்சுது. எல்லா கேரக்டர்ஸோடையும் கதை நடக்கிற மாதிரி, ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கதையும் திரைக்கதையும் அமைஞ்சது வந்து இன்னும் எங்களுக்கு ஈஸியாச்சு வேலையை. ஆனால் சூரி சாரோட எலிவேஷன் ஒரு ஹீரோவாக விடுதலையை தாண்டி அதில் ஒரு கண்ட்ரோலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வெற்றி சார் அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தேவையும் அதுவாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் அதை தாண்டி எமோஷ்னலாக ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகிற நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு கேரக்டர் அவருக்கு அமைஞ்சது. அதில் அவர் பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காருன்றது எங்கள் டீமோட நம்பிக்கை. நீங்களாம் பார்த்துட்டு தான் அதை சொல்லணும், அது எவ்வளோ தூரம். நிச்சயமா, ஏன்னா ட்ரெய்லரே வந்து பல விஷயங்கள் பேசிடுச்சு அப்படின்னு தான். இப்போ நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது நீங்க சினிமாவுக்கு ரொம்ப விசுவாசியா இருக்கீங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இந்த படத்துலயும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், அவர் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அவர் வந்து ஒன் ஆஃப் த லீடு மாதிரி தான் இருக்கும், தவிர ஹீரோயிசம்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று வந்து உங்க படங்கள்ல கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அது திணிச்ச மாதிரி இருக்காது, படத்தோட கோர்வையா இருக்கும். இது வந்து ஒரு எமோஷனல் செட் ஆஃப் படம் வந்து கமர்ஷியலுக்கான இடம் எப்படி இருக்கு சார்? இல்லை அதுதான், நான் இந்த ஒரு 3 வருஷத்துக்கு கேப்பில் நான் 2020 என்னோட படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா சினிமாவோட மக்கள் பார்க்குற ரசனையும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா ஓடிடின்ற ஒன்று ஒரு 3 வருஷம் நம்ம இப்போ கோவிட் டைமில் எல்லாரும் டிவிலேயே படங்கள் பார்த்து இன்னைக்கு ரசனை கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால கமர்ஷியல் நம்ம தனியாக ஒன்று பண்ண தேவையில்ல, நம்ம எடுத்துக்கிட்ட கதையை அதோட போக்கில் சுவாரஸ்யமாக சொன்னாலே அது இன்னைக்கு கமர்ஷியல்ன்ற மாதிரி, அதுக்கு ரொம்ப ட்ரூவாக அந்த ஜானருக்கு ட்ரூவாக இருக்கிறது முக்கியன்ற அந்த லேர்னிங்கை நான் எடுத்துக்கிட்டு என் அளவில் நான் அதை கற்றுக்கிட்டு அதை அப்படிதான் நான் இந்த படத்தை அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ கமர்ஷியலாக இப்படி இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் பண்ணலை. கதை ஓட்டத்தில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பண்ண முடியும், ஒரு 2 hours 15 minutes அவங்க தேட்டரில் உட்காந்தாங்கன்னா அவங்களை என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அப்படிதான் நான் இந்த படத்தை அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய படங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா இதுவுமே வந்து இதுதான் இவருடைய ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்ல பண்ணுவாரு, இதெல்லாம் வந்து இருக்கும், இந்த கமர்ஷியல் விஷயங்கள் தாண்டி மற்றதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவே முடியல. ஏன்னா எதிர்நீச்சல் டோட்டலி வேற ஒரு கதை, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். காக்கி சட்டை வந்து சிவகார்த்திகேயனுக்கே வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்ட்டு அப்போ அந்த டைம்ல அவர் நிறைய பேசினாரு. ஏன்னா ஃபுல்லா காமெடி ஹீரோவா இருக்கிறவர் காப்பா நீங்க காமிச்சிருக்கிறது வந்து ட்ரூலி சேலஞ்சிங்கான விஷயம். அதே மாதிரி தனுஷ் சாரை நீங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அப்படி ஒவ்வொருத்துக்கும் வேற வேற ஒண்ணு எடுக்கிறீங்கல்ல, எப்படி? அது நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல 1 year இருக்கிறோம்னா நமக்கு ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்றதை தாண்டி நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம அதை எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் அதிகப்படுத்திக்க முடியும். அப்படிதான் அப்படி பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம்னா அதோட எல்லா விதத்துலயும் அந்த ப்ராஜெக்ட் 1 year நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், நடிக்கிறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நெக்ஸ்ட் லெவலாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன முயற்சி தானே. நம்ம அவங்க பண்ணதே பண்ணாம வேற ஒன்று பண்ணும்போது சக்சஸ் ஆகுதுல்ல, ஜெயிக்கிறீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலும் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது அது கன்வெர்ட் ஆகலாம். அப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன சார் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறீங்க சக்சஸ்? இல்லை, சினிமாவே அப்படிதானே, யாரும் ஒருத்தர் ஓன் பண்ணிக்க முடியாது இல்லை, இது அந்த மாதிரி ஆர்ட் இல்லைல்ல, எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு கலை. அதனால அதுக்கான பங்களிப்பு எல்லாரும் சரியா பண்ணும்போது அது நடக்கும்ன்றதான் நான்
ஸோ கம்மிங் பேக் டு கருடன், என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு நபர், 2 நண்பர்கள் இருக்காங்க, 2 பேருக்கு இடையில ஏதோ பிரச்சனை வருது, இவர் வந்து அதை சார்ட் அவுட் பண்றாரா இல்ல இவரால அந்த பிரச்சனையானது மட்டும் எங்களுக்கு தெரியல, அது படம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்துல? அதான் 2 நண்பர்களுடைய கதைன்னு அதை சுருக்கிட முடியாது. அது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான். இவங்களுக்குள்ள நடக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி. வேற ஒரு ஃபோர்ஸ், ஒரு தேவைக்காக, வேற ஒருத்தருடைய தேவைக்காக ஒரு சாதாரண ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 3 பேரோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த கதை. ஸோ இது வந்து ஒருத்தர் சென்ட்ரிக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படம் கதை இருக்காது. எல்லாருடைய இந்த கதையை திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைச்சிருக்கோம்னா, எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த கதை வந்து நடக்கும். இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் அந்த கேரக்டர் வழியாகவும் இந்த கதையை நம்ம பார்க்கலாம். அந்த கேரக்டரோட நியாயங்கள் என்ன, அப்படி ஒரு வில்லன் ரோல் பண்றாருன்னா அவர் சைட்ல இருந்து, இப்படி எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் இந்த கதையை அணுக முயற்சித்திருக்கோம். அதான் கருடன். ஓகே ஓகே ஃபைன் சார். சார் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா, ஒவ்வொரு நடிகரோட 2 படம் பேக் டு பேக் நீங்க வந்து பண்றீங்க. ஸோ சூரி சாரோட விடுதலை கூடயே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, செகண்டரி டைரக்டர் இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ அதை நீங்களே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நடிகர் கூட 2 படம் இன்டர்வியூஸ்ல நீங்களாம் சொல்லும் போது நான் அதை நோட்டீஸ் பண்றேன். ஆக்சுவலி நான் சூரி சாரோட முதல் படம்ன்ற மாதிரி தான் என் மைண்ட்ல இருந்தது. பட் நீங்க சொல்லும் போது தான் தெரியுது, நம்ம விடுதலையிலே நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால 2வது படம் வச்சுக்கலாம். நல்லதானே, நம்ம பழகினவங்களோட தானே நம்ம எப்பவுமே டிராவல் பண்ண முடியும். அப்புறம் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப சின்னது, நீங்க அவங்களுக்கான ஆட்கள், இப்படி நம்ம அதுக்குள்ளதான எல்லாமே நமக்கு நல்லது செய்யறது, நம்மள தெரிஞ்சவங்க தான் நம்ம செய்ய முடியும். அப்படிதான் இது நடக்குது. அந்த செகண்ட் வந்து எப்படி வருது சார்? அவங்களே இல்ல அடுத்த படமும் எனக்கு நீங்க தான் பண்ணணும்ன்ற மாதிரி அமைதா, இல்லாட்டி இல்லைங்க யூனிவர்ஸே தானே அமைச்சு கொடுக்குதுன்ற மாதிரி? இல்ல, 4 படங்களுமே தனுஷ் சார் செஞ்சதுதான். எனக்கு அவர் வந்து எதிர்நீச்சல் பார்த்துட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அடுத்த படம் பண்ணலான்னதும், அதுக்கு அடுத்த படம் பண்ணலான்றதும், கடைசி படம் அவரோட ஒர்க் பண்ண கடைசி படத்தையும் அவர் அப்படிதான் சொன்னார். ஸோ எல்லாமே அவரோட டிசிஷன். அது யூனிவர்ஸ் செய்ய சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். பட் நன்றியை நான் தனுஷ் சாருக்கு தான் சொல்ல வேண்டியது. ஓகே. முதல் 4 படமுமே அவர் இந்த படம் அமைஞ்ச விதம் சார், ஏன்னா இதுல வெற்றிமாறன் சாருடைய இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த படம் வந்து நான் வெற்றி சாரோட அந்த ட்ரெயின் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல எனக்கு ப்ரொடியூசர் குமார் சார்ட்ட வந்து ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி சூரி சாரோட ஒரு படம் நீங்க பண்றீங்களா, ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்டது. அப்புறம் நான் மீட் பண்ணேன், எனக்கும் இன்ட்ரெஸ்டடா இருந்தது. ஏன்னா அதிகாரம், நயன்தாரா மேடமோட நான் சொன்ன கதை 2மே தள்ளி போயிட்டு இருந்தது. அதனால இதை நான் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். அப்புறம் சூரி சாரோட ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த டைம்ல தான் நான் வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம என்னென்ன பண்ணலான்ட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு 1 வீக் அப்புறமா ஒரு கதை போய் சொன்னேன் அவர்கிட்ட. அது பிடிச்சிதான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. வெற்றி சார் வந்து ஒரு மாரல் சப்போர்ட்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. எப்படி ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி மாதிரி அவரு இந்த படத்துல கதைன்னு அவர் பேரை போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெருந்தன்மையோட ஒரு அலோவ் பண்ணாரு. ஸோ வெற்றி சாரோட பேர் வந்து அவரோட பெருந்தன்மையால இந்த படத்துக்குள்ள வந்தது. கதைன்ற மாதிரி போட்டு ஒரு டேக் ஆஃப்காக நாங்கள் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஐ மீன் அவரோட அனுமதியோட, அவரோட பெருந்தன்மையினால இது நடந்துச்சு. பட் கடைசியாக படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த கதையை ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அங்கீகாரமாக இருக்கும், அதனால உங்கள் பேரே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு கதை அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவர் பேரை மட்டும் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுது, 4-5 படங்கள் பண்ணியாச்சு நீங்கள், எல்லாமே பெரிய ஹீரோஸ், சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்கலனாலுமே எல்லாருக்கும் உங்கள் படங்களை வந்து தெரியுது. இந்த மாதிரியான படங்கள் கொடுத்துட்டு கூட டேக் ஆஃப்க்கு அவருடைய பேர் தேவைப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குமா சார்? ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் ஆயிடுச்சு, அதுக்கு என்னென்னலாம் ஆட் ஆன் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ணால் ப்ராஜெக்ட் பெருசாகும், இதெல்லாம் சீக்கிரமா போய் சேரும் அப்படின்ற வழிகள் ப்ரொடியூசரோட சைட்ல இருந்து வரும் இல்லைங்களா? சூரி சாருக்கும் ஒரு பாசிட்டிவா நான் வெற்றி சாரோடையே இருக்கணும், அந்த டீமோடய நான் பயணிக்கிறேன் அப்படின்ற அவரோட ஆசை வந்து நிறைவேறணும்னா அந்த பேரும் பேனர்ல அவர் பேரோ இல்லை இதுவோ இருக்கும் போது அவருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். எனக்கு அதுல நான் வெற்றி சாரோட தான் இத்தனை வருஷமும் இருந்திருக்கிறேன், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதுல எந்த இதுவும் கிடையாது. அதனால எனக்குமே அது இருக்கிறது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படிதான், ஏன்னா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறத தாண்டி, ஒரு படத்தை எடுக்கிறத தாண்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய வேலை. அப்படின்னும் போது அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணி, ஒரு 2 வாரம் தான் தியேட்டர்ல இருக்க போகுது, அதுக்கு அவங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுன்ற அந்த வேலைக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைன் சார். ஸோ இப்போ வெற்றிமாறன் சாருடைய அந்த விடுதலை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பொக்கிஷமாக அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அது ரிலீஸும் தள்ளி போக, ஷூட்டிங் தள்ளி போக, நிறைய இன்டர்வியூஸ் அவர் தான் பார்த்தேன், பயங்கரமாக அதை பேசியிருந்தார், அதை டெலிவர் பண்ணுறதுக்குள்ளே என்னெல்லாம் பாடுபட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட அந்த படத்துக்கு உங்களையும் ஒரு இயக்குனராக அவர் சேர்த்திருக்காரு அப்படின்னா உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. இப்போது ஃப்ரெண்ட்ஸு வா பண்ணுன்ற காம்ப்ரமைஸ் வந்து படங்களில் இவ்வளோ ரிஸ்கியான விஷயத்தில் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீஸ் டேலண்டட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயம் அவருக்கு உங்ககிட்ட பிடிச்சது? இல்ல, அது அவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் ஜென்ரலா எல்லாத்த பத்தியும் நம்ம படம் பார்த்தா ஒரு ஃபுட்டேஜஸ் காட்டினா ஓப்பனா எனக்கு என்ன தோணுதோ அதை பத்தி சொல்லுவேன் நான். மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம்.
விடுதலையில் ஒர்க் பண்ண வச்சது பெரிய ட்ரெயின் சீக்வன்ஸ், அது வந்து சிங்கிள் ஷார்ட்டாக எடுக்கணும்னு பிளான் பண்ணும்போது அவர்கிட்ட வேலை செஞ்ச எல்லாருமே அவர் வர சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு ஒரு பொறுப்பாக என்னன்னா எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு பார்ட் வந்து என்கிட்ட இருந்தது. அதனால எனக்கு அந்த ரெகக்னேஷன் அவர் கொடுத்தாரு. ஸோ எல்லாரையும் வச்சுட்டு நான் முழு ஷார்ட்டையும் நான் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அவரோட இதுபடி அவரோட என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால அப்படி அமைஞ்சுது. ஸோ இதுதான் எனக்கு அவருக்குமான அந்த இது. அப்புறம் இசைக்கு வந்து உங்க படங்கள்ல பல பாடல்கள் இன்னும் வரைக்கும் எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்டா இருந்துட்டே தான் இருக்கு. ரைட் ஃப்ரம் இந்த உள்ள எதிர்நீச்சல்ல இருந்து இப்போ வரைக்கும். இன்னும் கூட இன்ஸ்பைரிங்கான ஒரு சாங் கேட்கணும்னா எதிர்நீச்சல் அந்த பாட்டு வந்து கேட்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு படங்களுமே அந்த பாடல்கள் இருக்கு. இது இசையமைப்பாளர்கள் அப்படின்றத தாண்டி இயக்குநர்கள் கிட்ட இருந்து வர ஒரு விஷயமா நான் வந்து நினைக்கிறேன் பர்சனலா. நீங்க தானே கேட்டு வாங்குவீங்க, இந்த டியூன் வேணும் அந்த டியூன் வேணும். ஸோ பர்டிகுலர்லி இந்த இதுல யுவன் சங்கர் ராஜா எப்போ அவர் கம்பேக் கொடுப்பாரு பயங்கரமான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு படத்துலயுமே. அவர் இப்போ ஒர்க் பண்ண இந்த படத்துல ஏதாவது கொடுப்பாருன்னா சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. பழைய யுவனை வந்து நம்மளால இன்னும் பார்க்க முடியல. ஸோ நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா? சார் கூட ஷேர் பண்ணிருக்கீங்களா? இந்த படத்துல எந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு? அதான் இந்த படத்துல யுவன் சார்னு சொன்னது ப்ரொடியூசரோட கால் தான். நீங்கள் சொன்ன மாதிரி பாடல்கள் எப்பயுமே எல்லாருக்குமே தமிழ் சூழலில் எல்லாருக்குமே நம்ம பாடல்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் எப்பயுமே இல்லையா. நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் நம்ம பாடல்களாக தான் நினைவில் இருக்கும். அந்த பாடல் கேட்கும் போது அது நினைவில் வரும். அந்த மாதிரி எனக்குமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால அது ரொம்ப எனக்கு பர்டிகுலராக ஒரு படம் பண்ணும்போது என்ன 5 பாட்டு நம்ம படத்தில் எத்தனை பாட்டு எங்கெங்கே வரப்போகுது இதில் நான் கொஞ்சம் கான்சியஸாகவே இருப்பேன். அதில் யுவன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து காலேஜ் டைம்ஸ்லேருந்தே யுவன் சார் ஃபேனு எல்லாருமே ஆப்வியஸாக அந்த டைமில் வந்து அவர் பயங்கரமான ஒரு மியூசிக் இப்போ வரைக்குமே. ஸோ அதனால எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணும்போது. இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி யுவன் சாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. சாங்ஸ் ஆகட்டும் RR சைட்லேயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி படம் பார்த்துட்டு நானும் ப்ரொடியூசர் சூரி சார் எல்லாருமே பேசிக்கிறது என்னென்னா யுவன் சார் இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்கிறத விட இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுங்க. படம் பார்த்துட்டு வெளியே வர ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்புறம் கம்பேக்குன்றதை நான் வந்து அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். ஏன்னா யுவன் சார் எப்பயுமே இங்கே தான் இருக்காரு. தனுஷ் சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒரு சைடில் யுவன் மற்ற சைடில் எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மாரியோட ஆடியோ ரிலீஸில் சொன்னார் இல்லையா. அது உண்மை தான். யுவன் சார் என்றைக்குமே அந்த ஒரு சைடு அவரோட சைடு அவர் இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் தான் எனக்கும். அண்ட் சூரியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு காமெடியனே அவர் வந்து கலக்கிட்டாரு. நடுவில் சின்னதா அந்த குணச்சித்திரம் கதாபாத்திரம்னா ஃபுல்லாக போக முடியாது, பட் தேவைப்பட இடத்துல எமோஷன்ஸை வந்து கொடுக்குறது. பட் ஒரு த்ரூ அவுட்ட படம் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும், கேரி பண்ணணும் அப்படின்றது வந்து டஃப்பான விஷயம். பட் விடுதலையில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அப்படின்னாலுமே இந்த படத்தில் நீங்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நேரடியாக பார்க்குறீங்க, ஒரு விஷயத்த சொல்லி அதை வாங்குறீங்கன்னும் போது அது எப்படி இருந்தது? கிவ் அண்ட் டேக் அவருக்குள்ள அந்த நடிப்பு திறமை இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு 100-150 படம் நடிச்சிட்டார் சூரி சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குணச்சித்திர பக்கம்ன்றது திறக்கப்படாமல் அது இன்னும் பயன்படுத்தப்படாமல் ஒரு ஆக்டருக்குள்ள இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ப்ளோசிவா இருந்தது. எனக்கு வெளியில வரும்போது அது 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 இவ்வளவு நாள் தேக்கி வச்சிருந்திருக்காரு அவர் உள்ளுக்குள்ள. ஏன்னா வெறும் பஞ்சஸை போட்டுக்கிட்டு ஒரு சீன்குள்ளேயும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா சார்? முன்னாடி வந்து காமெடினா இருக்கும்போது தனக்குள்ள இந்த ஆசை இருக்கு வெளி வரணும் இல்ல, நான் அப்படி நினைக்கல. அவர் சொல்லல என்கிட்ட. பட் நான் இயல்பாவே ஒரு நடிகர்னா அவர் ஆப்போசிட்ல பாப்பார் இல்லையா, எமோஷனல் சீன்ஸ்ல அவர் இருந்திருப்பார் இல்லையா. அவரோட கான்ட்ரிபியூஷனை தாண்டி ஒரு எமோஷனல் சீன்ஸ் நடக்கும்போது அவர் அங்க இருந்திருப்பார்ல. அப்ப அவருக்குள்ள ஒரு நம்ம இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும்னு நினைச்சிருப்பார்ல. இல்லை ஒரு நடிகராக ஒருத்தர் பயணிக்கும் போது அவருக்குள்ள அது எல்லாமே நடக்கும். உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம வெறும் காமெடியாக மட்டுமே சொல்லிட்டு இருக்கோமே, நம்மளோட வேற எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே நம்ம நடிப்பில் எடுத்துகிட்டு வர முடியலையே அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளேயே அந்த உள்ளுணர்வு இருக்குன்றதை நான் யூகிக்கிறேன். அப்படி நான் பார்க்கும்போது இந்த படத்தில் அவரோடது அதான் சொல்றேன், ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி தான். வெற்றி சார் வந்து அதை அணை கட்டி எப்படி அது கரெக்டாக ஒரு பாத் அதுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த பாத்துலயே அந்த வெள்ளம் வந்து பாஞ்ச மாதிரி தான் இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் சசிகுமார் சார் அவருடைய என்ட்ரி, ஆக்சுவலி அவர் பல படங்களை நம்ம பாக்குறோம், ரொம்ப நல்லவராதான் நமக்கு வந்து எல்லா படங்களையுமே தெரிவாரு. இந்த படத்துலயுமே அப்படிதானா, இல்ல அவர் ஏதாவது மாத்திருக்கீங்களா? அது நீங்க படமா பாருங்க, ஏன்னா நான் இந்த இடத்துல அதை சொல்ல முடியாது. ஏன்னா சமுத்திரக்கனி சார் உங்க படத்துல இருக்காரு. அவர் ஒரு காலத்துல சமுத்திரக்கனி சார் ஒரு நல்லது சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க, அப்படி ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ அவர் வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அது அப்படியே டோட்டலா மாறிடுச்சு சார். அந்த மாதிரி ஏதாவது சசி சாரை ட்ரை பண்ணிருக்கீங்களோன்னு தோணுச்சு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதான் நீங்க பாருங்களேன் படத்துல. இப்போ நான் அந்த சர்ப்ரைஸை நான் இது பண்ண விரும்பல, நீங்க பாருங்க. சசி சாரோட ரோல் என்னன்னா ஒரு நம்பகத்தன்மை இன்னும் கூட்டுறதுக்கு ஒரு கதையினுடைய ஒரு பெரிய ஹீரோ. அவர் இந்த ரோலை ஏன் பண்ணாருன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்துல இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவருமே சூரி சாருக்காக இனிஷியலா ஒத்துக்கிட்டாலும் இந்த கதையும் அவருக்கு சேர்த்து பிடிச்சது எங்களுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அவர் நடிக்க சும்மா வந்துட்டு அவர் இது பண்ணக்கூடாது. அப்படி அவரை வந்து நாங்கள் இந்த படத்தில் உண்மையாக அவர் அந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸும் வச்சு தான் நாங்கள் பயன்படுத்தோம். சார் தனுஷ் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறத தாண்டி என்ன சொல்கிறது, ஒரு
ஆமாம் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது. பாலுமேந்திரா சார்ட்ட நான் செகண்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது அவர் துள்ளுவது இளமை முடிச்சுட்டு சார்கிட்ட அந்த அது ஒரு கனாகாலம்காக வந்தார். அப்புறம் இருந்தே எனக்கும் அவருக்கும் அந்த அறிமுகம் இருந்துச்சு. தொடர்ந்து பொல்லாதவன், ஆடுகளம் எல்லாத்துலேயும் அது தொடர்ந்து என்னோட 4 படங்களோடையும் அது இன்னும் முடிஞ்சு இப்போ இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மல்டிபிள் டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் மாதிரி ஒருத்தரோட நமக்கு ஒரு நட்பு, அவருக்கு நம்மளை தெரியும்னு நினைக்கிறதே நான் பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். அவர் மூலமா எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, ஒரு வாய்ப்பு கொடுத்தது, அதுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். ஸோ இதுதான் தனுஷ் சார். இப்போ நீங்க அந்த கொடி பட்டாசு இதுக்கான கதைகளை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவருடைய சஜஷன், அவருடைய இன்புட்ன்ற மாதிரி ஏதாவது கொடுப்பாரா, இல்ல இது கொடி ஆக்சுவலி அவர் ஃபர்ஸ்ட்ல ஒரு 40 மினிட்ஸ் கேட்டுட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் தான் படிச்சாரு. சின்ன சின்ன சஜஷன்ஸ் இருந்தது. பட்டாஸ் பண்ணும்போது ஜென்ரலாக நாங்கள் என்ன மாதிரி பண்ணலான்றது நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்தது. அப்போது ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ற கால் வந்து அவரோட சைட்லேருந்து தான் வந்துச்சு. சார் தான் இனிஷியேட் பண்ணார். அங்கிருந்து நான் என்ன மாதிரி மார்ஷியல் ஆர்ட், எதுவும் இது வரைக்கும் நம்ம நிறைய மார்ஷியல் ஆர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னும் போது எனக்கு ஏதோ ஒன்றுக்குள்ளே போயிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்களோட இதுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது அப்படின்னும் போது நான் கிரவுண்ட் ஸ்டடி பண்ணினேன். அப்போ தான் எனக்கு நம்ம தமிழில் இது வரைக்கும் அடிமுறைன்ற ஒன்று குத்து வரிசையாகவும் அது சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி யாரும் பெருசாக ரிசர்ச் பண்ணி பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த களத்தை தேர்வு செஞ்சு நான் சொல்லும் போது சார் எக்ஸைட் ஆனார். அதை நம்ம எப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, அது ஒரு சீரியஸ் ஃபில்மாவோ ஒரு மிடில் என்ன சொல்கிறது ஒரு பேரலல் சினிமாவை கூட எடுக்கலாம். ரொம்ப பண்ணோம்னா அது ஒரு ப்ரீச்சி ஆயிரும் அந்த கண்டென்ட். அதனால எனக்கு ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஃபார்மை நான் தான் கண்டுபிடிச்சி, சார் இந்த படம் கமர்ஷியல் தான், இப்படி தான் இருக்கணும். அப்புறம் சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய பேனர் வரும்போது அவங்களுக்கும் ஒரு மினிமம் கேரண்டி படம் தேவைப்படும். ஸோ இந்த கதையை இந்த மாதிரி போகலாம் அப்படின்றது எல்லாத்தையும் அதுக்கடுத்து நான் டிசைட் பண்ணி சார்கிட்ட சொன்னேன். ஃபைன் சார். இதில் ஒரு ரிசர்ச் இருக்குல்ல, அந்த அடிமுறைக்கான ஒரு ரிசர்ச், அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ரிசர்ச் இருந்திருக்கும் பயங்கரமா. அந்த தேடல் வந்து உங்களுக்குள்ள எப்படி வருது, அதை தேடி எப்படி போறீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க சார்? இல்லை, மேபி இது வெற்றிமாறன் சாரோட நான் ஒர்க் பண்ணதுனால வந்திருக்கலாம்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா பொல்லாதவனில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் தேடி போகிற போர்ஷன் வந்து எல்லாராலையும் பேசப்படுது. அது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருந்த கதையினாலும் அவர் எடுத்த விதத்துலையும் இந்த பைக் போர்ஷனும் ஒரு முக்கியமான இதுவாக இருந்தது அந்த படத்தில், இல்லையா? ஸோ பைக்குன்றது எப்படி காணாமல் போகும், காணாமல் போனால் எங்கே போகும், இப்படின்ற ரிசர்ச் இருக்கு இல்லையா? இது ஸ்கிரிப்டில் நமக்கு படிக்கும்போது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்புறம் ஆடுகளம் பண்ணும்போது நாங்கள் வந்து சேவல் சட்டையை பற்றி ரிசர்ச் பண்ணி அதில் நூக்கன் கார்னர் என்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் மதுரையில் போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி அப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ நான் படம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஒர்க் பண்ணணும், ஆடியன்ஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அது வருது. ஸோ அதனோட தொடர்ச்சியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கருடன் வந்து பார்த்துட்டு போகும்போது மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? ஏன்னா எதிர்நீச்சல் வந்து பார்த்துட்டு போகும்போது நான் பெரிய ஆளாக வந்துருவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து போனாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் படம், இப்போ இந்த படம், அதனால இந்த 2 படம் கம்பேரிசன் பண்ணிக்கிறது. கருடன் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில மக்கள் இல்லை, ஒரு கதை அனுபவமே நமக்கு என்றைக்குமே ஒரு ஒரு ப்ளஷரை கொடுக்கும். எப்பயுமே ஒரு ஒரு எந்த கதை கேட்டாலுமே இப்போ நம்ம வீட்டில் நம்ம பாட்டி தூங்க வைக்கிறது கதை சொல்றதுல ஆரம்பிச்சு அப்பா அம்மா சொல்றது எல்லா கதைகளுமே அந்த கதை அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து பாசிட்டிவாக முடியணுன்றது இல்லை. கெட்டவன் செத்தான் நல்லவன் வாழ்ந்தான் நம்ம கேட்கறது கூட அந்த ஒரு கதை கேட்குற அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட டைம், அந்த ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த அனுபவம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் சினிமா. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்நீச்சல் கொடுத்ததுன்னா அதை தாண்டி ஒரு குட் அண்ட் பேட் இதுக்கு நடுவில் இருக்கிற விஷயங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கதை அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். ஒரு ரூட்டடாக மனிதர்களாக நம்ம ஒரு கதையை தாண்டி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த படம் போய் சேருன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சார், நாங்கள் ரொம்ப நல்லா ரசித்து பார்த்த ஒருத்தவங்களை வந்து இந்த நெகட்டிவ் ஷேட்ல காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். ட்ரிஷா எல்லாருடைய ஃபேவரெட்டு, கொடியில் வந்து பயங்கர நெகட்டிவ் ஷேட்ல வந்து காமிச்சிருப்பீங்க, விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். த்ரூஅவுட் த கிளைமேக்ஸ் வரும்போது தான் வந்து அது ரிவீல் ஆகும். அது எப்படி நீங்க எடுத்தீங்க, அந்த முடிவு எடுத்தீங்க? ட்ரிஷா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, இனிஷியலாக நாங்கள் தான் ஒரு கதையாக பண்ணிட்டேன் நான் அந்த கேரக்டர் மட்டும். வேற ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஐஸ்வர்யா ராயிலிருந்து ஆரம்பிச்சு தனுஷ் சார் வந்து அப்படிலாம் சஜஷன் சொன்னார். வித்யா பாலன் மேடம்கிட்ட கதை சொல்லினேன், இப்படி யாரை நம்ம காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வர்றப்போ ஒரு பாயிண்ட்ல என் டீம்ல இருந்து ஒரு சஜஷன் வந்தது, யாருமே இது மாதிரி பண்ணல, ஒரு ஹீரோயின் இமேஜோடயே இருக்கிற ஒருத்தர் பண்ணால் நல்லா இருக்கும். த்ரிஷா டக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு நல்லா இருந்தது. சரி, அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம், ஏன்னா அவங்களை யாரும் யூகிக்கவே மாட்டாங்க இந்த படத்துல. அப்படின்னும் போது நம்ம அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னா அவங்களுக்கும் மேடமுக்கும் இனிஷியலா ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேரக்டர் ரூட்டடா அவங்களோட நியாயம், நான் இப்போ இந்த படத்துல சொல்றேன் இல்லையா, எல்லா கேரக்டருக்கும் ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரி அந்த கேரக்டர் சைட்ல இருந்து ஒரு நியாயத்தை நான் கரெக்டா சொன்னேன். இந்த கேரக்டர் இப்படிதான் ரூட் பண்ணப்பட்டிருக்கு,
அப்படின்னும் போது அவங்க அந்த கேரக்டராக புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆல்சோ சூரிய வந்து ஒரு நமக்கு சிரிப்பு காமிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத தாண்டி வேற ஒரு முகம் இருக்கு, எமோஷன் செம்மையா ப்ளே பண்ணுவாருன்றத உங்களை மாதிரி இயக்குனர்கள்லாம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை தாண்டி அவரை வந்து அந்த ரொமான்ஸ் பார்ட்லயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே வந்து நாங்க அவரை வச்சு இமேஜின் எங்களால பண்ண முடியல, ஆனா நீங்க அதை பண்ணி ஒன்று கொண்டு வரும்போது அந்த அவுட்புட்டும் சக்ஸஸா வருது. எஸ், நம்ம யூகிச்சது ரொம்ப சரி அப்படின்ட்டு ஒரு விஷயத்த தோணி அதை செய்றீங்கல்ல, அந்த நம்பிக்கை, அந்த தைரியம். என்ன சொல்றது, சினிமா மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் நம்மளால இதை செய்ய முடியும். இப்போ சிவகார்த்திகேயன் நான் எதிர்நீச்சல் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் தான். 2 படம் பண்ணியிருந்தாரு. மெரினாவும் மனம் கொத்தி பறவை தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அவரை வச்சு ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரிக்குள்ள ஒரு சைலன்ஸை கிரியேட் பண்ணி அவரை சுற்றி எல்லாரும் காமெடி பண்ணுறதும், அவர் எமோஷனலாக ஒரு கேரக்டருக்காக அவர் போராடுறதையும் நம்மளால கன்வின்சிங்காக எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் ஏதோ எடுக்க வருதுன்ற அந்த நம்பிக்கை தானே. அப்படிதான் நான் இந்த படத்துலையுமே பார்க்குறேன். அதை தாண்டி சூரி சாருக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்குள்ள ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதை இவ்வளோ நாளாக அவர் படங்களில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த படத்தில் அதை அவர் முழுமையாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதை நம்பியிருக்காரு, என்ன நம்பியிருக்காரு, இந்த கதையை நம்பியிருக்காரு. அதனால அது கன்வெர்ட் ஆகிருக்கு. காதலை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்மியாக தான், நான் இந்த படத்துலையுமே விடுதலையில் இருந்த அளவை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த படத்தில் அந்த போர்ஷன். அதனால அது ரொம்ப லைட்டர் வெயின்லையும் மிகாமலும் இங்கே ரொம்பவும் போர் அடிச்சிடாமலும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடாமலும் தான் இந்த படத்தில் அதை வச்சிருக்கிறோம். அந்த லவ் சீக்வன்ஸ் தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஏன்னா அவர் கோவப்படுறாருன்னா எங்களுக்கு வரணும் கோவம், அந்தந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு அருவாள் எடுத்துட்டு ஓடுறாருன்னா கரெக்டா நீ போடா அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள தோணணும். அதை ஒண்ணு வந்து அவர்கிட்ட இருந்து வாங்குறது, அதை நீங்க வாங்குறதுக்கு ஏதாவது மெனக்கடல் இருந்ததா, இல்ல அவரே நல்லா டெலிவர்? அதுதான் சொல்றேன், கதை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு அந்த கேரக்டரை. ஸோ அவருக்குள்ள இருந்தே நான் வந்து இப்படி நடிங்கன்னு நான் சொல்லவே தேவையில்லை. அந்த சிச்சுவேஷன் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவரே அதனோட தொடர்ச்சியாவே ஒரு சாதாரண ஆள் என்ன பண்ணுவானோ அதை நீங்க பண்ணுங்க, அதை தான் சொக்கம் பண்றான் அப்படின்னு நான் சொல்லும் போதே சூரியன்ற நடிகர் அங்க மறைஞ்சிடறாரு. ஸோ தன்னளவுல இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத உள்ள எடுத்துக்கிற யார் வேணாலும் அந்த இடத்துல நடிக்கலாம். அதுவும் நடிக்க தெரிஞ்ச ஒரு 150 படம் நடிச்ச வாழ்க்கையை உள்ள வச்சிருக்கிற சூரி சார்னால ரொம்ப எளிதா பண்ண முடியுது அது. சார் அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண அதர் டெக்னீஷியன்ஸ் பத்தி நம்ம நிச்சயமா பேசி ஆகணும். அவங்கள பத்தின சில வார்த்தைகள். எனக்கு ஃபர்ஸ்ட் கேமராமேன் ஆர்த்தர் வில்சன் சாரை பத்தி சொல்லணும். அவர் ப்ரொடியூசர் தான். அவரோட முதல் 2 படங்கள் ப்ரொடியூசரோட 2 படங்கள் அவர் தான் பண்ணியிருந்தாரு. கமல் சாரோட 3 படம், பாலா சாரோட 2 படம், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரு கேமராமேன். அவரோட நான் வந்து ஃபர்ஸ்ட்ல யோசிக்கும் போது ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு யோசனையா இருந்தது, எப்படி நம்மளோட ஜெல்லாவாரா, நம்ம அவரோட ஜெல்லாவோமா அப்படின்லாம் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் கதை கேட்டதுலேருந்து அவர் கொடுத்த இன்புட்ஸ் வந்து இந்த படத்தை எனக்கு வந்து இது வரைக்கும் நான் ஆடியோ ரிலீஸில் கூட சொல்லியிருந்தேன், எந்த ஒரு டெக்னீஷியனோடையும் நமக்கு இன்னும் எத்தனை படம் கிடைச்சாலும் அந்த படங்கள் எல்லாமே நான் அவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு எந்த டெக்னீஷியனோடையும் நான் நினச்சதே இல்லை. ஏன்னா அது நடக்காது. ஆனால் எனக்கு ஆர்த்தர் வில்சன் சாரோட எல்லா படங்களும் நம்ம படங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் கேமராமேனாக தான் நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த படம் முடியும் போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் சொன்ன சில விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா லென்சிங்கில் ஆரம்பிச்சு இந்த படத்தை என்ன லென்ஸில் சொல்லணும், எத்தனை லென்ஸில் சொல்லணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு தியரி ஒன்று சொன்னார். அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அப்புறம் போய் பார்த்தா கிளாசிக்ஸ் எல்லாமே, பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் எல்லாருமே இருந்து எல்லாருமே அதை தான் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தை என்ன லென்ஸில் சொல்லணும், அந்த லென்ஸில் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய அவர் சைட்லேருந்து எனக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான சப்போர்ட் வந்து ஓவராலாக இந்த படத்தை இன்றைக்கி எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சினிமோட்டோகிராஃபினா, அது அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் கண்டிப்பாக. அப்புறம் அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா சார், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி பேசிட்டோம். எடிட்டர் பிரதீப் ஈ ராகவ், அவர் இன்னைக்கு கரண்ட்ல லவ் டுடேல ஆரம்பிச்சு கோமாளி எல்லா பெரிய படங்களும், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிற படங்கள் ஸ்டார்ல இருந்து எல்லாமே பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது, அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இந்த படத்துல அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஸ்டண்ட்னு சொல்ல முடியாது, ரியலிஸ்டிக்கான ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவரையுமே தயார் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்கள மகேஷ் மேத்யூன்னு அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலி சில்வா மாஸ்டரோட நான் கொடி பண்ணும்போது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவார். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வெற்றி சார் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தாரு. இந்த கதையை கேட்டுட்டு அவர் சொன்னது, ஃபைட்ஸ் எல்லாமே ராவா நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த படத்துக்கு ஆட் பண்ணும் அப்படின்னாரு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா ஃபைட்ஸையுமே பேப்பரில் எழுதிட்டேன். எனக்கு ஷார்ட் பை ஷார்ட் இப்படி தான் வேணும், எனக்கு ஆர்டிஸ்ட் இத்தனை பேர் அடிக்கணும், இதுக்கப்புறம் ஒரு கதை இருக்கணும். வெறுமனே மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம் இல்லைங்களா, ஜென்ரலாக அப்படி தான் நடக்கும் ஃபைட் எடுக்கிறது. அப்படி இல்லாமல் எனக்கு ஷார்ட் பை ஷார்ட் எனக்கு வந்து மகேஷ் வந்து என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி எனக்கு என்கிட்ட கேட்டு அதுக்குள்ளே ஒரு கதையை வச்சு இப்படி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கேரக்டர் சொக்கன்னா, இப்போ சொக்கனோட ஃபைட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும் எல்லாரும் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அது வந்து அவரோட இன்வால்மெண்ட்டும் நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே அவர் அங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்ததும் அவரோட ஒர்க்கு வந்து ரொம்ப
சாலிடா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஃபைட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அவர் தான், மகேஷ் மேத்யூ தான். உங்ககிட்ட இருந்து தான் அது ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு சார். நீங்க உங்களை பார்த்தா சண்டை போடுற ஆள் மாதிரி தெரியல. ஆனா எனக்கு இப்படிதான் சண்டை வேணும்னு எழுதி கொடுக்குற அளவுக்கு நிறைய இல்ல fight நான் பண்ணணும். இப்போ காக்கி சட்டை பாத்தீங்கன்னால இன்டர்வல் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, சிவா ஆமா ஃபைட் பண்ண சார். போறாரு, அவர் ஆக்ஷன் பண்ணதே இல்லை அது ஆமா வரைக்கும். ஆமா. அப்படின்னும் போது எனக்கு அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகணுன்றதுக்காகவே நான் சிஸ்டமேட்டிக்காக நான் அந்த இடத்த எழுதினேன். பண்றேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல எப்படி வைப்படுறது ஆகிறதோ ஆகட்டும், அவர் ஃபேஸில் அந்த தண்ணி ஃப்ளாஷ் ஆகிறதாகட்டும், இதெல்லாம் ஷார்ட்ஸாக நான் எழுதி அப்படி தான் நான் மாஸ்டர் எடுக்க சொன்னேன். எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் எப்படி நிற்பான், அவன் கையில் அந்த இது இருக்கும், இது எல்லாமே நம்ம ரைட்டிங்கில் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே மாஸ்டர் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னேன். ஏன்னா சில இடங்கள் நமக்கு ஒர்க் ஆகியே ஆகணும் அப்படின்னா அதை வேற யாருக்கிட்டையும் விடுறதை விட நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிடுறது பெட்டர். Right. அப்படி நான் இந்த படத்துல முழுமையா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே எழுதி, என்ன சொல்றது, ஒரு 100% என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படமா நான் இதை எடுத்திருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப So, இந்த படம். படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு எல்லாருமே வாழ்த்திட்டு இருக்காங்க. அகைன் ஆமா, உங்களுக்கு ஆமா. வந்து வாழ்த்துக்கள். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல சினிமாக்குள்ள பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு காக்கி சட்டியை கடந்து கொடியேத்தி பட்டாசு எல்லாம் வெடிச்சு இப்போ வந்து கருடனா வந்து மாறி அடுத்த லெஜெண்டா வந்து மாற போறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி சில வார்த்தைகள். எஸ் நான் படம் பண்றேன், சாரோட படம் பண்றேன். அதுக்கான விவாதம், கதை விவாதம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விரைவிலே அதுக்கான அறிவிப்பு எல்லாமே வரும். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.